வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிமுகவுக்கு நிபந்தனை வைத்த தமிழக வெற்றிக் கழகம் உச்சகட்ட கவலையில் எடப்பாடி. என்ன நடக்கிறது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள், ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது விரைவில் அறிவிக்கப்பட்டு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் இந்த பணியை சிறப்பாக நகர்த்திக்கிட்டு வரக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். மாபெரும் ஒரு கூட்டணியை அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்னும் எடப்பாடி கனவுக்கு இந்த நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நம்முடைய தாவேகா கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் உங்கள் கூட்டணியிலிருந்து பாஜகவை வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நிபந்தனையை நம்முடைய விஜய் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்திருந்தோம், அதிமுகவினுடைய கூட்டணியிலிருந்து பல்வேறு கட்சிகள் விலகி சென்றதற்கு பாரதிய ஜனதா தான் காரணம் என நம்முடைய அதிமுகவின் முன்னாள் மாஜி ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தான் தோற்றதற்கு கூட தோல்விக்கு பாஜக தான் காரணம் என கூட்டணியில் இருக்கும்போதே ஒரு கர்ஜித்திருக்கிறாரு நம்ம மாஜி. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் புதிய ஒரு வரவை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய விஜய் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியை முதன்முறையில் தொடங்கும் பொழுது அது பெரிய சறுக்கலை சந்தித்ததென்றால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிவிடும் என்பதை மனதில் வைத்து தற்பொழுது இந்த நிபந்தனையை அதிமுகவுக்கு வைத்திருக்கிறார். பார்க்கலாம் இந்த நிபந்தனைக்கு அதிமுகவின் தற்பொழுதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலை அசைப்பாரா என்று. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.